ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஃபிக் ஜூஸ், அதாவது அத்திப்பழ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப குயிக்காக டக்குன்னு பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அத்திப்பழத்தை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அத்திப்பழம் ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதில் இருக்க எல்லா பழத்தையுமே நல்லா க்ளீன் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 2 கார்னர்ஸையுமே கட் பண்ணிவிட்டு நடுவில் சென்டராக கட் பண்ணிக்கோங்க. இது தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கணும்லாம் இல்லை, ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு மிக்சிக்குள்ளே போட்டு கிரைண்ட் பண்ணுறது தான். ஸோ கூட 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் உங்களுக்கு உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பெட்டர் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கிளாஸ் மில்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இது தண்ணி சேர்த்து மட்டுமே நம்ம அரைச்சிக்கலாம், பட் மில்க் சேர்த்தா டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மில்க்கு, சுகர், இந்த ஃப்ரூட் சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி, ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா ஹெல்தியான அத்திப்பழ ஜூஸ் ரெடி. ஸோ ஃபைனல் டச்சாக ஒரு ஹனியையும் சேர்த்து இந்த அத்திப்பழ ஜூஸை சர்வ் பண்ணிங்கன்னா யாருமே இந்த ஜூஸை நோவே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.